பாஜகவிற்கு மூடு விழா நடத்துவதற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக ஆதாரமாக இன்றைய ராஜ்யசபா முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. கர்நாடகாவில் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் பாஜகவுடைய எம்எல்ஏ காங்கிரசுக்கு வாக்களித்திருக்கிறார். பாஜகவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எஸ்டி சோமசுந்தர் என்று சொல்லக்கூடிய நபர் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். பாஜகவிற்கு மூடு விழா நடத்துவதற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக ஆதாரமாக இன்றைய ராஜ்யசபா முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. கர்நாடகாவில் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் பாஜகவுடைய எம்எல்ஏ காங்கிரசுக்கு வாக்களித்திருக்கிறார். பாஜகவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எஸ்டி சோமசுந்தர் என்று சொல்லக்கூடிய நபர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார். பெரும்பாலான இடங்களில் அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் நேற்றைய தினம் ஒரு சாயந்தரம் இந்த ராஜ்யசபா தேர்தல் இன்னைக்கு நடக்குது. நேற்றைய தினம் அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கூட்டம், தன்னுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார். அதுல 8 பேர் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. அப்போதே ஊடகங்கள் சொல்லிக் கொண்டன, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. ஏன்னா பிஜேபி பேரம் பேச ஆரம்பிக்கும். எப்படியாவது ராஜ்யசபாவில் தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அது இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு ராஜ்யசபா தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் 8 சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு வாக்களித்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் நான் இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியை பார்த்தா மோடியை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது, RSSஐ பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. அதாவது நீங்கள் இந்தியாவை 3வது மிகப்பெரிய வல்லரசாக மாற்றிவிட்டீர்கள், மாற்றப் போகிறீர்கள் என்றெல்லாம் சொன்னீர்கள். உலகிலேயே நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவரும் இந்தியாவை அப்படி கொண்டு வந்து விட்டோம், இப்படி கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இன்னமும் தேர்தல் என்று நெருங்கும் போது மிகப்பெரிய அளவில் மோசடிகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, மோசடி செய்துதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்றால் நீங்கள் மக்களுக்காக என்ன செய்து கிழித்தீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் பார்த்தீர்களானால் இந்தியாவில் ஒரு 56 இடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தல், அதுல 41 இடங்களுக்கு போட்டியின்றி ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், JP நட்டால இருந்து நம்முடைய சோனியா காந்தியில இருந்து பல பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்று தெரியும். இப்ப மீதம் இருக்கக்கூடிய ஒரு 15 இடங்கள், அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஒரு 10 இடம், கர்நாடகாவில் 4 இடம், இமாச்சல பிரதேசத்துல 1 இடம். அந்த இமாச்சல பிரதேசத்துல ஒரு இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது. கர்நாடகாவில் 3 இடங்களும் காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது. உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இப்போது இருக்கக்கூடிய கணக்குப்படி, நான் இந்த பதிவு நான் மத்தியானம் எடுக்கிறேன்னு வைங்களேன், இப்போதைய கணக்குப்படி சமாஜ்வாடி கட்சி 3 ராஜ்யசபா உறுப்பினர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன அப்படின்னா நம்முடைய கண் முன்னாடியே மிகப்பெரிய அளவுல ஜனநாயகத்தை விலைக்கு வாங்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதுதான் வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய இந்திய மக்கள் சந்திக்க போகக்கூடிய மிகப்பெரிய சவால், ஆபத்து அப்படின்னு நான் சொல்றேன். சமீபத்துல சண்டிகர் தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சண்டிகர் தேர்தலில் சர்வசாதாரணமாக தேர்தல் அதிகாரியே சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட காட்சியை இந்திய மக்கள் வீடியோவாக பார்த்தார்களா இல்லையா? அப்போ தேர்தல் அதிகாரத்திற்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது பட்டவர்த்தனமாக நிரூபணமாகிவிட்டது. அப்போ நீதிமன்றங்கள் இதுல தலையிட வேண்டியிருக்கு இல்லையா? நீதிமன்றங்கள் சுயமாக தானாக முன்வந்து இதை வழக்காக முன்னெடுக்க வேண்டும். இந்த மாதிரியான ஜனநாயக படுகொலைகள் நிகழ்த்தப்படுகிறது இல்லையா? எத்தனை மாநிலங்களில் இவர்கள்
இப்படிப்பட்ட செயல்களில் இறங்கி இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் தானே. மத்திய பிரதேசத்தில் இதுக்கு முன்னாடி எப்படி ஆட்சி பொறுப்பில் வந்தார்கள் நமக்கு தெரியும் தானே. இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள்ல, கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி தேர்தலில், இதே மாதிரி தான். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, எம்பிக்களை விலைக்கு வாங்குவது, ஆட்சிகளை இல்லாமலாக்குவது, கவர்னர்களை வைத்து மிரட்டுவது, ஈடியை வைத்து மிரட்டுவது, அது செய்வது இது செய்வது என்பது கடந்த 10 வருடமாக மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இவர்கள் நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், 400 இடங்கள் என்று மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, 150 இடங்கள் கூட கிடைக்காது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன நடக்க போகுது தெரியுமா? ஒரு 200 இடங்கள் இந்தியா கூட்டணியும், ஒரு 200 இடங்கள் பாஜகவும் வந்துருச்சுன்னு, பாஜக மிகப்பெரிய குதிரை பேரத்தில் இறங்குவார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவர்கள் கைகளில் எல்லா அதிகார அமைப்புகளுக்குள்ளும் RSS உடைய ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 100க்கும் குறைவான இடங்களில் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஒரு 200 இடம் கொடுத்தா கூட என்ன வேண்டாலும் நடக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி என்ன வேண்டாலும் நடக்கலாம். சசி தரூர் மாதிரியான காங்கிரசுடைய எம்பி எல்லாம் சொல்றாங்க, கடந்த முறை மாதிரியெல்லாம் பாஜக வெற்றி பெறுவதற்கு எந்த காரணம் கொண்டும் வாய்ப்பு இல்லை என்று தெளிவாக சொல்கிறார்கள். அது வேறு. ஆனால் 200 250 இடங்களில் கூட பாஜக வெற்றி பெற்றால் அவர்கள் 100க்கும் அதிகமான எம்பிக்களை விலைக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்ப பாருங்க, ராஜ்யசபாவுக்குள்ள ஏன் இவ்வளவு குறியா இருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த மிகப்பெரிய அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல கூட பாராளுமன்றத்தினுடைய ராஜ்யசபா அவையில் அவர்களுடைய அங்கங்கள் ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியல. இவங்க நினைத்த இந்துத்துவ ராஷ்டிரம் என்கிற விஷயத்தை நோக்கி செல்வதற்கு ராஜ்யசபாவில் இவர்களுக்கு போதிய அளவு பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது. அதிமுக மாதிரியான அடிமைகள் வந்து கொஞ்ச நாள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க, அது பத்தாது அவங்களால. அதனாலதான் இப்ப பாருங்க, உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 இடங்களில் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவதற்காக சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி தடுக்க போகிறோம்? நம்முடைய எதிர்கட்சிகள் எப்படி ஒன்றிணைந்து இதை இல்லாமல் ஆக்கப் போகிறார்கள்? தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது. நீதிமன்றம் தன்னிச்சையாக வந்து நிச்சயமாக வழக்கு தொடுக்க வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.